தமிழ்நாட்டில் அப்படி கைது செய்யப்பட்ட ஒரே இஸ்லாமியர் நானாக தான் இருப்பேன். இந்த ஒரு சம்பவத்தினால விஜய் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அது தேவையும் இல்லை. நீங்கள் உங்களுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கீங்க, அந்த ஆணையம் பத்தாது, சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொத்தாம்போக்கா விஜய் வந்தார், பேசினார், சாவுக்கு அவர் தான் காரணம், விஜயை கைது பண்ணுங்க. முரசொலியில் கலைஞர் எழுதுறாரு, தம்பி தடிபிடித்த கொடியோடு வா. அதில் ஒரு பையன் சொல்கிறான், எங்கள் பசங்க நிறைய பேர்த்தோட மேலே வந்து கத்தியை வச்சு கிழிச்சிருக்காங்க. எப்போ விஜய் வந்து 10 ரூபாய் பாட்டை பாடினாரோ, நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரண கட்சி இல்லை, அதை எதிர்த்து அரசியல் பண்ணுறது. எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புகிறோம். இருட்டை விரட்டுறதுக்கு சூரியன் தேவையில்லை, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய அரசியல் சூழல்ல, பரபரப்பான அரசியல் சூழல்ல என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, யார் நடத்துறா இப்படின்ற பல கேள்விகளோட இன்றைய அரசியல் சூழல் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில மூத்த அரசியல்வாதி, தன்னுடைய சமுதாய மக்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத அரசியல்வாதி KM ஷெரீப் அவர்களோட ஒரு சந்திப்பு நிகழ்த்தவிருக்கிறோம். இன்றைய அரசியல் சூழல் மட்டுமல்லாது, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கி இன்றைய காலகட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் நிகழ்வுகளையும் ஒரு சிறு தொகுப்பாக அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தோழர். உங்களுடைய பெயர் KM ஷெரீப் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அப்படின்றதும் தெரியும். உங்களுடைய அரசியல் அனுபவம், அரசியல் வாழ்க்கை பற்றின ஒரு சின்ன தொகுப்பை கொடுக்க முடியுமா? அதாவது, நான் படிச்சு இருந்த காலத்திலேயே அரசியலுக்கு வந்துட்டேன். நான் முதல் சிறை அப்படின்னா என்னுடைய 15வது வயது. திராவிடர் கழகம் நடத்திய கருவறை நுழைவு போராட்டத்தில் அதில் நானும் போய் பங்கேற்று, அப்போ 10வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜுனைல் சின்ன வயசு பையங்கிறதுனால ஜெயிலில் என்னை எடுக்கலை, பார்ஸ்டர் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரு 2-3 நாளில் நான் வெளியில் வந்துட்டேன். இங்கே காடு வெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், தியாகராய காடு வெட்டியார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நகர்மன்ற தலைவர். அவர் என்னை வந்து அவரை வெளியில் எடுத்து விட்டார். இப்போ 15 வயதில் தொடங்கிய பயணம் 60 வயது வரை நீடித்து கொண்டிருக்கிறது. ஓகே, நீங்கள் இப்போ தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னதாக நீங்கள் ஒரு சில கட்சியில் இருந்தீங்க, அதுலேருந்து வெளியில் வந்தீங்க. எந்த கட்சியில் இருந்தீங்க, என்ன பொறுப்பில் இருந்தீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். முதலாவது நான் 2 அமைப்புகளை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய இளைஞரணி தலைவராக ஒரு கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் நான் பணியாற்றினேன். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் செய்த எல்லா மிகப்பெரிய போராட்டங்களும் நான் இளைஞரணி தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் தான் நடந்தது. கட்சித்தீவு மீட்பு போராட்டமாக இருக்கட்டும், தடா எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இப்படி எல்லா அதிகபட்ச போராட்டங்களை நான் தான் முன்னின்று அதில் நடத்தினேன். கடைசியாக ஈழப் பிரச்சனையினால் அதிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது. விடுதலை புலிகளுக்கு பொருட்கள் சப்ளை செய்ததாக என் மீது ஜெயலலிதா கிட்டத்தட்ட ஒரு 19 வழக்குகளை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த வழக்குகள்னால் வந்து ஏற்பட்ட முரண்பாடுகளால் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து நான் வெளியில் வந்தேன். அப்புறமா மரியாதைக்குரிய மறைந்த கான்சிராம் அவர்களை சந்தித்தேன். அவர் அப்போ பிஎஸ்பியினுடைய ஆல் இண்டியா பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதற்கு பின்னால் தமிழ்நாட்டினுடைய பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக சமீபத்தில் இறந்து போன ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாடி அதில் ஒரு 5 ஆண்டு காலம் பயணித்தேன். ஆனால் எந்த தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை உள்வாங்கி கொண்டதாக தெரியலை. அதுக்கு பிஎஸ்பியும் விதிவிலக்கு இல்லை. எனவே தமிழ் தேசியங்கிற அந்த கருத்தாக்கத்தோடு இஸ்லாமியர்கள், தலித்துகள் இவங்களையெல்லாம் ஒரு யூனிட்டி ஆக்கணும். ஏன்னா பவர்லெஸ் பீப்புள்னால் இன்றைக்கி அவங்க தான். ஒரு புறத்தில் வந்து மசில் பவர் குவிஞ்சு கிடக்குது,
இன்னொரு புறத்தில் வந்து பொருளாதார ரீதியான ஃபைனான்சியல் பவர் இருக்குது. அப்போ 2 பவரையும் நம்ம ஒன்று சேர்த்தோம்னா பொலிட்டிக்கல் பவரை ஈஸியாக கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் இந்த அமைப்பை வந்து நான் தொடங்கினேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஈழப் பிரச்சனைக்காக தொடர்ச்சியாக யாரையும் விட நான் தான் அதிகமாக கைது செய்யப்பட்டிருக்கிறேன். அது வந்து போராட்டத்துக்காகவோ அல்லது வந்து பேசுனதுக்காகவோ இல்லை, ஈழப் போராட்டத்துக்கு உதவி செஞ்சதுக்காக. அப்போ இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அப்படி கைது செய்யப்பட்ட ஒரே இஸ்லாமியர் நானாக தான் இருப்பேன். ஈழப்பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் ஈழப்பிரச்சனையை பொறுத்தவரையும் தொடர்ச்சியாக கைது செய்வேன். இங்கே வந்து புலிகளுக்கு எதிரான ஒரு போக்குங்கிறது தமிழ் இஸ்லாமியர்கள்ட்ட இன்னமும் இருக்குது, அதை நம்ம வந்து மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் புலிகளுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக இயங்கியதும் உதவி செய்ததும் நான். அதுக்கப்புறம் நிறைய வழக்குகள், எல்லா வழக்குகளையும் நான் சந்தித்து இப்போ வெளியில் வந்திருக்கிறேன். இப்போ நான் மட்டும் இல்லை, ஈழப் பிரச்சனைகளுக்காக கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி இவங்கெல்லாம் வந்து நிறையா வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் இஸ்லாமியர் தரப்புலேருந்து அப்படி ஒரு வேலை செய்வது, அவர்களுக்கான உதவி செய்வது என்பது தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. இப்போ நான் தான் அந்த வேலையை செஞ்சேன். இன்னொரு விஷயத்தை நான் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நினைக்கிறேன். 1985 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நான் தான் நடத்தினேன். தமிழ்நாட்டில் எங்கள் கல்லூரியில் தான் முதலில் அந்த போராட்டம் தொடங்கியது. அதை முன்னின்று நான் தான் நடத்தினேன். குறிப்பாக தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் எல்லாம் பெரிய அளவு லட்சக்கணக்கான மக்களை அணிதிரட்டி அந்த போராட்டத்தை பண்ணோம். அதற்கு பின்னாடி தான் அந்த போராட்டத்தை திமுக கையில் எடுத்து சட்டத்தை கொளுத்தியது. நான் எங்களுடைய உழைப்பெல்லாம் அதில் வீணாக போயிடுச்சு. திமுக அந்த கிரெடிட்டை கையில் எடுத்துக்கிச்சு. ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை அன்றைக்கு சபாநாயகராக இருந்த பிஎச் பாண்டியன் வந்து பதவி நீக்கம் பண்ணார். அப்போ தான் ஒரு புகழ்பெற்ற வார்த்தையை சொன்னார், சபாநாயகர் என்பவர் வானளாவிய அதிகாரம் படைத்தவர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உதிர்த்தார். திமுக அதற்கு பின்னால் அதை கையில் எடுத்து சட்டத்தை கொளுத்தி ஏராளமான திமுகவினர் சிறையில் இருந்தாங்க. வைகோ உள்ளிட்டவர்கள் அதில் கைது செய்யப்பட்டார்கள். முரசொலி மாறன் கூட கைது செய்யப்பட்டார். சென்னையில் அந்த வழக்கு விசாரணை வந்தபோது பானுமதி அம்மான்னு நினைக்கிறேன் ஜட்ஜி, அதில் முரசொலி மாறன் அவரை விசாரிக்கும்போது சொல்கிறாரு, சட்டத்தை தான் நாங்கள் கொளுத்தினோம்னு எப்படி சொல்கிறீங்க, லவ் லெட்டரை கூட நாங்கள் கொளுத்திருப்போம் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் விடுதலை ஆகிட்டார்னு வச்சிங்களேன். திமுக ஏராளமான பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க. ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு என்ன வருத்தம்னா, சட்டத்தை கொளுத்தணும்னு எங்களை மாதிரி ஆளுகள்லாம் சொல்லிட்டு தைரியமாக ஜெயிலுக்கு போனோம். திமுகவின் இன்னொரு முகம் என்று பார்க்கப்படுகிற முரசொலி மாறன் அதை லவ் லெட்டர்னு சொன்னார். அப்போ திமுக இந்த அளவுக்கு சரிவை நோக்கி, கொள்கை சரிவை நோக்கி போனதற்கு முரசொலி மாறன் போன்றவர்களும் மிக முக்கியமான காரணம். அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஈழப் பிரச்சனை இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் சமூகத்துக்காக நாங்கள் நிற்கிறோம். அதுதான் என்னுடைய வெற்றியாக நான் வந்து நினைக்கிறேன். தொடர்ச்சியான போராட்டங்கள் நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்படி ஒரு போராட்ட அரசியலை முன்னெடுத்தால்தான் தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் வந்து மக்களை அரசியல்படுத்த முடியும் என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்து. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து போராட்டத்தை யார் ஆரம்பிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அதை யார் முடிக்கிறாங்கன்றதான் முக்கியம். அவங்க தான் அரசியல். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, சரியா முடிச்சா பாரு நல்லது, சரியில்லாமல் முடிக்கிறாங்களேங்கிற அந்த வருத்தம் இருக்கு. அதே மாதிரி உண்மையான போராளிகள், இப்போ நீங்க சொல்றதுலேருந்து உங்களை மாதிரியான உண்மையான போராளிகள் வந்து பெருசா வெளியில தெரியல. ஆனா போலி போராளிகள் நிறைய பேர் வந்து வெளியில தெரியுறாங்க, பெருசா வளர்றாங்க, அரசியல்ல வளர்ந்துருக்காங்க. இந்த வருத்தம் உங்களுக்கு உள்ள? நிச்சயமா இருக்குது. அதாவது என்னை போன்றவர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறதுனா, நான் மாணவராக இருந்த பருவத்திலிருந்து அப்புறம் அரசியல்வாதியாக மாறின காலம் வரையும் மக்களை அரசியல்படுத்த தவறிவிட்டோம். நான் வேற யாரையும் குற்றச்சாட்ட விரும்பலை. மக்களை அரசியல்படுத்த நம்ம தவறிட்டோம். அதனுடைய விளைவை நம்ம காலத்தில் வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதே குற்றச்சாட்டை புலிகளின் மீது கூட வந்து ஈழத்தில் வச்சாங்க. நீங்கள் அரசியல்படுத்தி இருந்தால் இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய தோல்வியை நீங்கள் சந்திக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு அனுபவமாக இருக்குது.
என்னை பொறுத்தவரை நான் அதை ஒரு பெரிய வருத்தமாக நினைக்கல. அது என்னுடைய தவறாக, என்னுடைய என்று சொல்வதை தாண்டி எங்களுடைய தவறாக நான் பார்க்கிறேன். இப்போ நீங்க கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல்ல இருக்கீங்க. கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து அரசியல்ல இருக்கீங்க. அப்போ உங்களுடைய இளமை காலம் பல நாட்கள் வந்து சிறையில கழிச்சிருப்பீங்க, போராட்டத்துல கழிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய இளமையை தொலைத்து, வாழ்க்கையை தொலைத்து, பொருளாதாரத்தை நிறைய இழந்திருப்பீங்க இந்த அரசியல்ல. ஸோ இவ்வளவும் இத்தனை இழப்பிற்கு பின்பும் கூட இன்னமும் நீங்க வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு வேற கட்சிகள்ல இருக்கும் பொழுது அதை நம்மளால சுதந்திரமா செய்ய முடியல, அப்போ நம்முடைய குரல், நம்மளுடைய சமுதாயத்திற்கான இந்த குரல், நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்கணும் அப்படின்னாக்க நமக்கான ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் ஜனநாயக கட்சியை வந்து நீங்க தொடங்கி இருக்கீங்க. ஸோ இந்த கட்சி தொடங்கினதற்கு பின்பாக, இப்ப இதற்கு முன்பாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து உங்களுடைய கருத்துக்களை பெருசா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருந்திருக்கும். இப்ப அந்த கருத்துக்களை மக்கள் கிட்ட உங்களால ஒரு எளிதான முறையில கொண்டு போய் சேர்க்க முடியுதா? நிச்சயமா. இப்ப நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில பிஎஸ்பியில இருந்தேன்னு வச்சுங்களேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கரூரில் ஒரு சம்பவம் நடக்குது. எங்கள் கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் வந்து கடைப்பிடிக்கணும். இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன், சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறேன். என்ன நடந்ததுன்னு உலகத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ அதுக்கு வந்து சரியான விசாரணை என்பது சிபிஐ விசாரணை தான் அப்படின்னு சொல்லி என்னால் தைரியமாக அதை சொல்ல முடியுது. அதே மாதிரி எங்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராட முடியுது. இப்போ கூட வந்து நான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏற்கனவே மூடப்பட்ட ஒரு மில், ஒரு 2000 தொழிலாளர்கள் வேலை பார்த்தது. நான் ஒரு அரசியல் கட்சியில் அங்கம் வகிப்பவனாக வேற ஒரு கட்சியில் இருந்தால் அந்த மக்களை வீதிக்கு கொண்டு வந்து இப்போ போராடிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா தலைமையை கேட்கணும், மாவட்ட செயலாளரை கேட்கணும், இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. நான் வந்து எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், குறைந்தபட்சம் நகர்மன்ற உறுப்பினர் ஆகணும் கூட எனக்கு பெரிய அப்படி ஆசையெல்லாம் இல்லை. மக்களுக்காக போராடணும். அது இன்னொரு கட்சியில் இருந்தால் அது தடையாக இருக்கும். எனவே நாமே ஒரு அமைப்பை நடத்தினால் அது வந்து எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து தான் இந்த அமைப்பை தொடங்கினோம். இது உடனே எல்லாம் அப்படி ஜெயிச்சிட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா போரின் வெற்றி தோல்வியை சூழலும் காலமும் தான் தீர்மானிக்கும். கத்தி எடுத்தவன்லாம் ஜெயிச்சு வந்துட முடியாது. இப்போ அது மாதிரி ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதால் வெற்றி என்பது வந்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆனாலும் கூட அது சரியான முறையில் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். கரூரில் நடந்த அந்த பெரும் துயர சம்பவத்திற்கு பல அரசியல் தலைவர்கள் நேரில் போய் பார்த்துருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெவ்வேறு விதமாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் யார் சரி யார் தப்பு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது தமிழக அரசு வந்து ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் அமைச்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஆணையம் நீங்கள் உங்களுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கீங்க, அந்த ஆணையம் பத்தாது, சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? அந்த கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதலாவது ஆணையம் தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் பல ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஆணையத்தின் அறிக்கையையும் தமிழ்நாடு அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை 30 வருஷத்துல. நீங்க இதே அருணா ஜெகதீசன் ஆணையம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்காக அமைக்கப்பட்டது. அந்த அம்மா ஒரு அறிக்கையை, ஒரு சிறப்பான அறிக்கையை, ஒரு நேர்மையான அறிக்கையை இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. ஆணையத்தை நியமித்தது எடப்பாடி பழனிசாமி. இப்போ இருக்கிற அரசு திமுக அரசு. எடப்பாடி பழனிசாமி மேலே குற்றஞ்சாட்டித்தான் கனிமொழி உள்ளிட்டவர்கள், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள், அவர் டிவியை பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு மிகப்பெரிய போராட்டங்களை அவங்க நடத்தினாங்க. அப்போ ஆணையம் ஒரு இறுதி அறிக்கையை கொடுக்கிறது. அந்த அறிக்கையை இன்றைக்கு வரை அதன் மீதான எந்த நடவடிக்கையும் தமிழக அரசாங்கம் எடுக்கவில்லை. வாங்கி முதலமைச்சர் சீட்டுக்கு கீழே படுத்து அந்த அறிக்கை தூங்குகிறது. அப்போ படுத்து தூங்குறதுக்கு எதுக்கு ஒரு அறிக்கை? இதே அம்மா தானே ஏற்கனவே கொடுத்துச்சு, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ ஹென்றி டிபேன் போன்ற வழக்கறிஞர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் அதை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக கொண்டு போய் வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த அறிக்கையும் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா எதுக்கு ஆணையம்? கிரிமினல் வேஸ்ட்டு தானே. அவங்களுக்கு கொடுக்குற பணம் லட்சக்கணக்கில் கொடுக்குறீங்க அந்த நீதிபதிக்கு, அதுவும் வேஸ்ட்டு தானே. அப்போ அது மாதிரி கரூர் நிலைமையும் அப்படி தான் வந்து நிற்கும்.
எந்த அறிக்கையை கொடுத்தாலும் அந்த அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போறதில்லை, அதை நடைமுறைப்படுத்த போறதில்லை. அதுக்கு நடவடிக்கை எடுக்க எதுக்கு அந்த கண் துடைப்பு உங்களுக்கு? நீ சும்மா அப்படி போடுறதுக்கு சும்மாவே இருந்துடலாம்ல. நீங்க எந்த அறிக்கையும் நீங்க இதுவரை ஏத்துக்கிட்டது இல்லை, எதுக்கு அப்புறம் அருணா ஜெகதீசன் ஆணையம்? அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு சிபிஐ விசாரணை வேணும். சிபிஐ மீது நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் சிபிஐ ஒரு விசாரணை செய்து ஒரு வழக்கை, ஒரு எஃப்ஐஆரை போட்டுருச்சுன்னா மோடி நினைத்தால் கூட சாதாரணமாக அதை வாபஸ் வாங்க முடியாது. ஓகே. சிபிஐ என்பது என்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி இல்லை. நம்ம நினச்சா பாதி தூக்கத்தில் ஃபோன் பண்ணி அவனை போய் பிடிச்சிட்டு வான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால் அதனுடைய விசாரணை தன்மையில் உங்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. வேணால் எஃப்ஐஆர் போட்டுட்டு அப்படியே ரொம்ப நீண்ட நாளைக்கு வச்சிருக்கலாம் பாதுகாப்பாக, வெளியில் கொண்டு வராமல். அதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்கலாமே ஒழிய ஒருபோதும் இந்த ஆணையங்கள் மாதிரி ஒரு துக்ககரமான சூழ்நிலை அதுக்கு ஏற்படாது. நிச்சயம் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காச்சும் அது வழக்காக வரும் சிபிஐயை பொறுத்தவரை. அதனால தான் என்னை போன்றவர்கள் சொல்லுகிறோம், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சிபிஐ வேணும்னு சொன்ன திமுக, சொல்லுகிற அதிமுக ரெண்டும் இதில் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து 10 லட்சம் கொடுக்கறதுனாலையோ 5 லட்சம் கொடுக்கறதுனாலையோ இந்த பிரச்சனையினுடைய மூல காரணம் என்னன்னு தெரியாது. பொத்தாம்போக்கா விஜய் வந்தார், பேசினார், 49 பேர் சாவுக்கு அவர் தான் காரணம், விஜயை கைது பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு குரல் வருது. அது சரியா தப்பான்னு அப்புறம் வச்சுக்குவோம். இப்போ என்னுடைய கேள்வி, மகாமகத்தில் 60 பேர் செத்து போனாங்க, ஜெயலலிதா எந்த ஜெயிலில் இருந்துச்சு? ஜெயலலிதாவால தான் 60 பேர் செத்தாங்க நெரிசலில். அப்போ கடந்த கால இந்த வரலாறுகளை நம்ம வந்து எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக பொத்தாம்பொதுவாக ஒரு கட்சி தலைவர் மேலே, அவர் ஒரு சினிமா நடிகர், லட்சக்கணக்கில் பார்க்குறதுக்கு வருவான், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாதது யார் குற்றம்? அரசாங்கத்தினுடைய. நீங்கள் அதை மறைக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம், பார்த்தோம், கட்டி பிடிச்சோம், அழுதோம் அப்படிங்கிறது. நீங்கள் இங்கே வந்து யார் செத்தா அரசியல் நடத்துவோன்னு பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் இருக்குது. விஜய் போன்றவர்கள் பாவம், அவங்களுக்கு இந்த பிண அரசியல்லாம் தெரியல. ஏதோ நமக்கு கூட்டம் இருக்குது, நம்ம மக்களை பார்த்து நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம், எல்லோரும் நல்லவர்கள் நம்மளை போலவே அப்படின்னு சொல்லி விஜய் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் ஒரு சின்ன உதாரணம், அதை வந்து இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே தனியாக பேசியலோட நான் சொல்லியிருந்தேன். அதிமுக திமுகவுக்கு கடுமையான மோதல் ஏற்பட்ட நேரம். இன்றைக்கு இருக்கிற ஃபேஸ்புக்கு அல்லது ட்விட்டரு இது மாதிரி எந்த வசதிகளும் அன்றைக்கு கிடையாது. நான் சொல்கிறது 74 75. அப்போ அதிமுக அடிக்க வர்றான்னா தன்னுடைய கேடர்ஸுக்கு தகவல் சொல்லணும். திமுகவின் ஒரே ஆயுதம் முரசொலி தான். முரசொலியில் கலைஞர் எழுதுறாரு, தம்பி தடிபிடித்த கொடியோடு வா, அவ்வளவுதான். தொண்டன் புரிஞ்சுக்கிட்டான், தலைவர் குச்சியோட வர சொல்றாரு உதைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இதுதான் திமுக வந்து சாதாரண கட்சியெல்லாம் இல்லை. நீங்கள் உலகத்திலேயே எனக்கு வந்து படு மோசமான கட்சினா பிஜேபி தான். இந்த அவர்களுடைய பாரம்பரியத்தின்படி சாம தான பேத தண்டம், இது மனு தர்மத்திலையும் சனாதன தர்மத்திலையும் தான் சொல்லுவாங்க. அதை கடைபிடிக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் வந்து பிஜேபி தான். காங்கிரஸு கூட அந்த கலை தெரியாது. அந்த பிஜேபியே திமுக தண்ணி குடிக்குது. அப்போ திமுக எவ்வளோ பெரிய கட்சியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய தலைவர் பள்ளிபாபா சொல்லுவார், எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் என்ன வித்தியாசம்? எம்ஜிஆர் பழத்தில் புழுத்த புழு, கருணாநிதி பாசானத்தில் புழுத்த புழு அப்படின்னு சொல்லுவார். விஷத்தில் ஒரு புழு வருதுன்னு சொன்னால் அது எந்த எதிர்ப்பு சக்தியால் ஒழிக்க முடியாது. விஷத்திலே சாகலைன்னா எதையும் சாகாது. அப்போ அது மாதிரி எல்லாம் திமுகவை அவங்க வந்து அப்படி வளர்த்துருக்காங்க, எதையும் சமாளிப்பதோடு. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜய் மாதிரி 10 விஜய் வந்தாலும் திமுகவினுடைய இந்த டாக்டிக்ஸ் சமாளிக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். அப்போ அதுக்கு வந்து சரியான தலைவர்களை அவர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் வெறும் விஜயை மட்டும் குற்றம் சாட்டுவது சரியானது இல்லை. முதலாவது ஏன் காலதாமதம், அதை வந்து நம்ம சொல்லணும். ரெண்டாவது காவல்துறை ஏன் அந்த இடத்தை கொடுத்தது, அதுக்கான ஏற்பாடுகள் என்ன. நான் இன்னொரு விஷயத்தை பார்க்குறேன், என்னென்னா திமுக அதிமுகவுக்கும் புதிதாக தோன்றி இருக்கிற தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, முக்கியமாக தொண்டர்களை மக்களை அழைத்து வருவதற்கு திமுகவாக இருந்தாலும் 500 ரூபா கொடுக்கணும். ஆமாம். அதிமுக 500 ரூபா கொடுக்கணும்.
இப்போ கரூரில் இதுக்கு முன்னாடி திமுக மாநாடு நடந்தது, முப்பெரும் விழா நடந்தது. முப்பெரும் விழா. அப்போ அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நாற்காலிகள் நிறையா போடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாற்காலிலையும் ஒரு தண்ணி பாட்டில், ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உள்ள ஸ்நாக்ஸ், ஒரு பிஸ்கட் பாக்கெட் இல்லை, ஒரு நாள் முழுக்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸு ஒவ்வொரு இதுலேயும் வச்சுருந்து, இரவு பிரியாணி தனியாக. இது மாதிரியெல்லாம் கொடுத்தா தான் திமுக கூட்டத்துக்கு ஆள் வரும். இதே தான் அதிமுக. அதிமுகவில் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கணும். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கிறது. ஆமாம், கூட கொடுக்கணும். அதிமுகவை பொறுத்தவரை என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் இளைஞர்கள் இல்லாத கட்சி அது. ஏன்னா பழைய அதிமுக தொண்டர்கள் தான் இன்னும் இருக்காங்க, ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. சீக்கிரம் அதையும் எடப்பாடி க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு. அப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையும் காசு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, ஸ்நாக்ஸ் கொடுத்து, வாகனம் கொடுத்து, அது ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏற்றி கொண்டு வந்து உட்கார வச்சு திரும்ப கொடுத்த டோக்கனை வாங்கி காசை சரியாக கொடுத்து கொண்டு போய் இறக்கி விடணும். இங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. லட்சக்கணக்கில் இளைஞர்கள் அவனாக திரண்டு வர்றான். அதை சினிமா மோகன் சொன்னீங்கன்னா திமுக எப்படி வளர்ந்ததுங்கிற கேள்வியை நான் வைப்பேன். அண்ணா சொல்கிறாரு எம்ஜிஆரை பார்த்து, தம்பி நீ நிகழ்ச்சிக்கு வர வேணாம், உன் முகத்தை மட்டும் காமிச்சிட்டு போயிருன்னு சொல்கிறாரு. இதயக்கணின்னு யார் சொன்னது? எம்ஜிஆரை அண்ணா சொல்கிறார். என் இதயக்கணி மடியில் விழுந்துச்சு. எம்ஜிஆர் என்ன பெரிய கொள்கை தீரம் மிக்கவரா? எம்ஜிஆருடைய கொள்கை என்னன்னு கேட்குறாங்க. அண்ணாயிசம்ங்கிறாரு. உடனே டக்குன்னு ஒரு நிருபர் கேட்குறான், அண்ணாயிசம்னா என்ன? கேபிட்டலிசத்தில் பாதி, சோசியலிசத்தில் பாதி, ரெண்டும் சேர்ந்தது தான் அண்ணாயிசம்ங்கிறாரு. இதுதான் எம்ஜிஆருடைய அரசியல் புரிதல். ஆனால் அவர் மரணிக்கிற வரை திமுகவால் அவரை அரசியல்வாதியை சொல்கிற மாதிரி ஆட்டவோ அசைக்கவோ முடியலை. அப்போ அந்த எம்ஜிஆரை வச்சு தான் திமுக வளர்ந்துச்சு. சினிமாவை வைத்து தான் அண்ணா வளர்ந்தார். நீங்கள் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் என்ன பெரிய முரண்பாடு? பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு இந்த கட்சியை விட்டு எல்லாரும் போனாங்க. அதுதான் ஒரே காரணம். எங்களை அரசியல் வாரிசாக அறிவிக்கலை. பொருந்தாத திருமணத்தை பெரியார் பண்ணிட்டாரு, ராஜாஜி சொல்கிறத கேட்டு பண்ணிட்டாரு. அதனால் நாங்கள் திமுகவை உருவாக்குகிறோம், கண்ணீரோடு வெளியேறுகிறோம் அப்படின்னு அண்ணா சொன்னார். பெரியார் உடனே கண்ணீர்னால் வெளியேறி தான் ஆகணும், கண்ணுக்குள்ளே இருந்தால் கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர்கள் திமுகவை எப்படி உருவாக்கினார்கள்? எம்ஜிஆரால் உருவாக்கினார்கள், எஸ்எஸ்ஆரால் உருவாக்கினார்கள், கேஆர் ராமசாமியால் உருவாக்கினார்கள், கலைவாணர் என்எஸ்கேயால் உருவாக்கினார்கள், பாரதிதாசனால் உருவாக்கினார்கள். இவங்கெல்லாம் யார்? எல்லாம் சினிமாக்காரங்க. பாரதிதாசன் மட்டும்தான் கவிஞர், பின்னால் சினிமாவுக்கு போனார். மிச்சம் இருக்கிற எல்லாரும் சினிமாக்காரர்கள். சினிமாக்காரர்கள் இல்லை என்றால் திமுக வளர்ந்துருக்காது, திமுக இருந்திருக்காது. என்ன அப்போ நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? சினிமாவை தான் நீங்கள் காமிச்சிங்க. குறிஞ்சி மலரில் ஏன் ஸ்டாலின் போய் நடித்தார்? மக்கள் எல்லாருக்கும் தெரியணுங்க. உதயநிதி எந்த தனியார் படத்துலையும் இதுவரை நடிக்கலை. சொந்தமாக காசு போட்டு இத்தனை படத்தை ஏன் எடுத்தார்? அது லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சும் மக்கள்கிட்ட அறிமுகமாகும். அப்போ நியாயம் என்பது ரெண்டு பக்கமும் இருக்கணும்ல, ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது. இப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் விஜய் சினிமா நடிகர் அப்படிலாம் நீங்கள் புறந்தள்ளி விட்டு போவதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை. அப்போ நீங்கள் யார் என்ற கேள்வி வரும். ஆமாம், கதவசனம் எழுதுனதுனால தான் கருணாநிதி, கதவசனம் எழுதுனதுனால தான் அண்ணா, சினிமாவில் நடித்ததால தான் எம்ஜிஆர். திமுக அதிமுக ரெண்டும் சினிமாவிலிருந்து வந்த பிள்ளைகள் தான். இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா வரைக்கும் ஆமா சினிமாவில் தான், சினிமா வச்சு தான் அரசியல். அவர் அறிமுகமாகிறதுக்கு சினிமாவை தானே பயன்படுத்துறாரு. அப்போ நியாயம் என்பது ரெண்டு தரப்பு இருக்கணுங்கிறது. இன்னொன்று நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கலாம், அது வேற. திமுக கல்வி கொடுத்தது, அதிமுக 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது, இந்த விஷயமெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள்? ஜெயலலிதா எங்கே இருந்து வந்தார்? எம்ஜிஆர் எங்கே இருந்து வந்தார்? விஜயகாந்த் எங்கே இருந்து வந்தார்? இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா? அப்போ விஜயை மட்டும் ஜெயிலுக்கு போனியான்னு கேட்குற. எடப்பாடி பழனிசாமி எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார்? இல்லை. ஸ்டாலின் திமுகவின் இளைஞரணி தலைவராக இருந்ததால் அவசரநிலை பிரகடன காலத்தில் சிறைக்கு போனார். அப்போ எவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்த?
என்ன பொது வாழ்க்கையை பண்ண அப்படின்னு கேட்பதற்கான குறைந்தபட்ச தகுதி கூட திமுகவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக இந்த கரூர் பிரச்சனையை பொறுத்தவரை இது ஒரு உண்மையான ஒரு விசாரணை ஆணையம் இதை விசாரிக்க வேண்டும். அந்த ஆணையம் அதிகாரமிக்க ஆணையமாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் நியமிக்கிற எந்த ஆணையமும் அதிகாரமிக்க ஆணையம் கிடையாது. அவங்க லெட்டர் பேரில் டைப் அடித்து கொடுக்கலாம், முதலமைச்சரை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதோடு அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. சிபிஐ என்பது அப்படி இல்லை. அந்த உண்மையை வந்து சிபிஐ விளங்கணும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். தாவேகாவை பொறுத்தவரை 2ஆம் கட்ட தலைவர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கணும். அதுக்கான எந்த வாய்ப்பும் எனக்கு இல்லை. வெறும் டிவியில் பேசுகிறவங்க, பணம் உள்ளவங்களை மட்டும் நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்களாக வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஃபீல்டுக்கு போக மாட்டாங்க. ஃபீல்டு ஒர்க் ரொம்ப அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்களோட எதிரியை நீங்கள் பார்க்கணும். எதிரி வந்து பிரம்மாண்டமான எதிரி, என்ன ஹெர்குலிஸ் மாதிரி இருக்கிறான். நீங்கள் வந்து ஒரு சோனியை விட இந்த கோலியாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பைபிளில் ஒரு கதை வரும். அது மாதிரி சின்னஞ்சிறு கோலியாத்தாக இருந்தால் நீங்கள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது பைபிளில் வேணால் சாத்தியம், இங்கே தமிழ்நாட்டு அரசியல் அது ஒருபோதும் சாத்தியம் இல்லை. அதை எதிர்கொள்வதற்காக நீங்கள் தயாராக இருக்கணும். இந்த ஒரு சம்பவத்தினால விஜய் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அது தேவையும் இல்லை. இது வந்து அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டு செத்து போகலை. மக்கள் வந்தார்கள், அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்று இந்த கேடர்ஸுக்கு தெரியலை. எல்லாம் புதுசு அரசியலுக்கு புதுசு. இன்னும் சொல்ல போனா ஐயா, இப்போ அங்க நிறைய விஷயங்கள் இப்போ ஒவ்வொன்றா வருது. நிறைய காணொளிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு. விஜய் அண்ணன் மேல வந்து செருப்பை வீசுறாங்க, மின்சாரத்தை தடை பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது, அதுல இவரே ஆச்சரியப்பட்டு போறாரு. ஆம்புலன்ஸ்ல தாவேகா கொடி கட்டி வருது அப்படின்னு அவரு ஆச்சரியப்பட்டு போறாரு. அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய விபத்து நடந்ததா அங்க இருந்த அந்த கூட்டத்துல இருந்த பல பேர் வெளியில வந்து யாரோ ஒருத்தர் வந்து தொலைபேசியில் சொன்னதாகவும், இது மாதிரி வந்து மயக்கம் போட்டு கொஞ்சம் பேர் விழுந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வரிசையான காரணங்கள் நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே காலதாமதத்துக்கான காரணம், 2வது வந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவில் கூடுவதற்கான சரியான இடத்தை கொடுக்காம இந்த இடத்தை கொடுத்ததற்கான காரணம் உளவு பிரிவினுடைய தோல்வி, கரூர் மாவட்ட காவல்துறையின் தோல்வி, காவல்துறை தலைவர்களின் அலட்சியம். ஒரு தடவை இந்த இடத்துல இவ்வளோ கூடுது, மதுரையில் எத்தனை லட்சம் பேர் கூடுறான், இங்கே வந்து விக்கிரவாண்டியில் எத்தனை லட்சம் பேர் கூடுறான். அப்போ சரியாக தவறாங்கிற விவாதம் வேறு. மக்கள் கூடுகிற இடத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள்லாம் ஒரு கூட்டம் நடத்துறதுன்னா போலீஸ் வந்து அனுமதி மறுத்தான்னு வச்சுங்களேன், ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுவான்னா 100 பேருக்கு மேல் கூடக்கூடாது, இப்படியெல்லாம் பல உத்தரவுகள் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ காவல்துறை இது மாதிரி உத்தரவெல்லாம் கோர்ட்டு கொடுக்குறது தெரியும். அப்போ இத்தனை லட்சம் பேர் கூடுகிறார்கள் என்றால் அவர்களை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அவர்களுக்கான தண்ணீர் வசதி என்ன, இது எல்லாத்தையுமே ஒரே கட்சி பார்த்து இருக்க முடியாது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் டிவிக்காகவே பார்த்துருமா? எப்படி பார்க்க முடியும்? அது முடியாது, தாவேக்காகவே பார்க்க முடியாது. அதே மாதிரி அடிப்படை வசதிகள், இந்த வசதிகளை யார் பார்க்கணும்? இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்க வேண்டும். இத்தனை பேர் இறந்தவுடனே 42 பேர்கிட்ட இப்போ இறந்து போயிட்டாங்க. இறந்தவுடனே ரொம்ப ஈஸியாக வந்து நீ தான் காரணம் அப்படின்னு சுட்டி காட்டுவது அது எளிதான விஷயம் தானே? இல்ல, அவரை சுட்டி காட்டுவதற்காகவே இப்படி ஒரு விபத்து நடத்தப்பட்டதாக கூட சொல்றாங்க. இல்ல, அப்படி அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப இது எது உண்மைன்னு தெரியும்னா ஒரு விசாரணை, சிபிஐ விசாரணை வேணும். சிபிஐ விசாரணை வச்சாதான் இது எது உண்மை, என்ன நடந்துச்சு, உண்மையிலே வந்து தள்ளுமுள்ளு நடந்ததா, செருப்பை வீசினார்களா. இப்ப நீங்க முன்னாடி நான் நிறைய அனுபவத்தில் சொல்றேன், யாரும் இதை பார்க்குறவங்க தப்பாலாம் நினைச்சிக்க கூடாது. திமுக கூட்டத்தில் தகராறு பண்ணணும்னா அதிமுக காரனை தண்ணியை போட்டு அனுப்பி விடுவாங்க. முழு போதைக்காரனை 2 பேரை பிடிச்சி தண்ணியை போட்டு உள்ளே போய் கலாட்டா பண்ணுன்னு. அந்த கலாட்டாவிலே பேசுகிறவருடைய கவனம் திசை திரும்பி கூட்டம் சரியாக நடக்காது, பெரிய இஷ்யூ ஆகும். அது மாதிரி திமுக என்ன பண்ணு, எம்ஜிஆர் கூட்டத்தில் இவங்க ஆள் அனுப்பி விடுவாங்க தகராறு பண்ணுறதுக்கு. இது நெடு நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்து வருகிற ஒரு அரசியல் செயல்பாடு. அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. இது அரசியல் செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிங்களா? திமுக அதிமுக 2 மாற்றி பண்ணு. அதனால் அப்படி ஒரு சம்பவம் இதில் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இதை வந்து விசாரிச்சேன்னா உங்கள் ஆணையம் செல்லாதுன்னு நான் சொல்கிறேன், சரிவராதுன்னு சொல்கிறேன், இது ஏற்க முடியாதுன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் 30 ஆண்டுகளில் என்னென்ன ஆணையம் போட்டிருக்கீங்க, திமுகவும் அதிமுகவும், இது எந்தெந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை நீங்கள் வந்து சட்டமாக்கியிருக்கீங்க அல்லது வந்து அமுலாக்கியிருக்கீங்க? எதுவும் கிடையாது.
நான் ரொம்ப காலத்துக்கெல்லாம் போகல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடே நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அப்போ இதே அம்மா தான் வந்து விசாரித்தாங்க. எனவே இதில் என்ன உண்மை? மின்சாரம் போச்சா, உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அல்லது காவல்துறை சரியாக கவனிக்கலையா, இல்லை யாரோ திட்டமிட்டு அடிச்சுக்கிட்டு இவனுக்கு செத்து போகட்டும் அப்படின்னு நினச்சானா, இல்லை ஏன் செருப்பை விட்டு எறிஞ்சான், ஏன் கல்லை விட்டு எறிஞ்சான், இல்லையா? அதுல ஒரு பையன் சொல்றான், எங்க பசங்க நிறைய பேர்த்தோட மேல வந்து கத்தியை வச்சு கிழிச்சிருக்காங்க, இதெல்லாம் ஏன் பண்றாங்க, இதெல்லாம் வந்து கண்டிப்பா போலீஸ் விசாரிச்சு உண்மையான ஆள் குற்றவாளியை பிடிக்கணும். இல்ல அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம், இது வந்து போலீஸ் பிடிக்காது. ஏன்னா எந்த எஜமானர் சொல்வதை கேட்பவர்களாகத்தான் காவல்துறை இருக்கிறாங்க. இப்ப நாளைக்கே நான் வந்து முதலமைச்சர் ஆயிட்டனால நான் சொல்றதை அந்த காவல்துறை கேட்கும். அப்படிதான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க வெள்ளைக்காரங்காலத்துல தான் இந்த போலீஸ் ஆரம்பிக்கிறாங்க, வெள்ளைக்காரங்காலத்துல தான் ரிசர்வ் ஆரம்பிக்கிறாங்க, வெள்ளைக்காரங்காலத்துல தான் ராணுவம் ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளைக்காரன் சொல்றதை கேட்கறதுக்கு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஓனர் போயிட்டான், ஓனர்ஷிப் போயிடுச்சு. அடுத்த ஓனர் இந்த காங்கிரஸ் வந்தாங்க கேட்பாங்க, அது வந்து பிஜேபி வந்தால் அதை கேட்பாங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை அதிமுக இருந்தவரையும் அதிமுக சொல்கிறத கேட்டாங்க, இப்போ திமுக சொல்கிறத கேட்பாங்க. அதனால் காவல்துறை யார் சொல்லதை கேட்டது அப்படின்னு தெரிய வேணுமா இல்லையா நமக்கு? கண்டிப்பாக. நீங்கள் வந்து இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, பொதுவாக யார் மீதும் குற்றச்சாட்டி விட்டு நம்ம போயிட முடியாது. இதனுடைய இறப்புக்கு என்ன காரணம், இனிமேல் இது நிகழாமல் இருப்பதுக்கு எப்படி, இதுக்கு குற்றவாளிகள் யார், அவர்களை எப்படி தண்டிப்பதுன்னா சிபிஐ விசாரணை என்பது கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா இதை தமிழ்நாட்டில் முதல்ல நான் தான் கேட்குறேன். எனக்கு வந்து தாவேகா மேலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, அவர்களும் நீதிமன்றத்துக்கு இந்த விஷயத்துக்காக போயிருக்காங்க. அப்போ இதனுடைய உண்மை தெரிந்தாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையை அப்படியெல்லாம் மறைச்சிட முடியாது. ஏனென்றால் இப்பொழுது ஆளுகிற அரசு சாதாரண அரசு இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், இன்னாள் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மிகப்பெரிய அவரை எப்படி செல்லமாக கூப்பிடுறாங்கன்னா சித்தார்த் அபிமன்யுன்றாங்க. தனி படத்தில் வரக்கூடிய அரவிந்த் சாமி கேரக்டர் பேரை சொல்லி தான் அவருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய சொல்றாங்க, அவர் சித்தார்த் அபிமன்யு. அவருக்கு பல அனுபவங்கள் இருக்குது. மதிமுகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து இப்போ வந்து திமுகவில் இருக்கிறார். எனக்கு வந்து இன்னொரு தகவலும் சொல்லப்பட்டது, எப்போ விஜய் வந்து 10 ரூபாய் பாட்டை பாடினாரோ, 10 ரூபாய் செய்தி சொன்னாரோ, அப்போதான் இந்த பிரச்சனை வந்துச்சு, செருப்ப தூக்கி வீச பிரச்சனை எல்லாம் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. எனவே அவர் சாதாரணமான ஆட்கள் இல்லை. நான் ஏற்கனவே அதை நிறைய சொல்லிட்டேன், சாதாரணமான ஆட்கள் இல்லை அவர். சரி, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திமுக வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி சாதாரண கட்சி இல்லை, அதை எதிர்த்து அரசியல் பண்றது. அப்போ ஐயா விஜய் அவர்கள் என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுக்கணும், தாவேகா என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு நீங்க? இல்லை, முதல்ல வந்து கேடர்ஸை அரசியல் படுத்த வேண்டியது என்பது ரொம்ப அவசிய தேவை. உங்களுக்கு வந்து எந்த செலவும் இல்லாமல் மக்கள் வந்து நிற்கிறான். நீங்கள் அவனை கூட்டுவதற்கோ அவனை திரட்டுவதற்கோ எந்த செலவும் நீங்கள் பண்ணலை. ஒரு அரசியல் கட்சியின் அதிகபட்ச செலவு என்பது அதுதான். எதுவுமே உங்களுக்கு செலவும் இல்லை, சிரமமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா புசியானந்த் சொல்ற மாதிரி, அவர் கூட்டிட்டு போறதுதான் எங்களுக்கு கஷ்டமே. ஆமா, நீங்க அது கூட இனிமேல் செய்ய வேணாம். அவனை நாங்கள் ஒரு அரசியல் பயிலரங்கு நடத்துகிறோம். அரசியல்னா என்ன, நீங்கள் எப்படி சமாளிக்கணும், உங்களுடைய எதிரி எந்த அளவுக்கு வலுவானவன், அதை எப்படியெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நீங்கள் முன்னோர்கள் 5 பேர் முன்னோடிகளை வச்சுருக்கீங்க. அந்த 5 முன்னோடிகள் யார், அவர்கள் எப்படியெல்லாம் சமூகத்துக்கு உழைத்தார்கள், எப்படியெல்லாம் சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் எதுவுமே இலவசமாக எளிதாக கிடைச்சிடாது. அதிகாரமும் அப்படித்தான், உடனே போய் தூக்கிட்டு வந்துட முடியாதுல்ல. அப்படின்னா வந்து இந்த நாட்டில் டாட்டாவும் பிர்லாவும் தான் பிரதமராக இருந்திருப்பாங்க, இப்போ அம்பானியும் அதானியும் தான் பிரதமராக இருந்திருப்பாங்க. அப்போ பணம் மட்டுமே வந்து ஒரு விஷயத்தை தீர்மானிக்காது, அல்லது செல்வாக்கு ஒரு விஷயத்தை தீர்மானித்து விடாது. அதிகாரம் அதையெல்லாம் தாண்டிய விஷயம். அப்போ அந்த அதிகாரத்தை வென்றெடுத்தால்தான் மக்களை நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். நீங்கள் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஊர் முஸ்லீம் ஜமாத்து பக்கத்து ஊர், பேர் சொல்ல விரும்பலை. அவங்க ஒரு மாதம் தெருவாக அலைஞ்சு எங்களை மாதிரி ஆளுகிட்டெல்லாம் வசூல் பண்ணி படிக்கிற பிள்ளைகளுக்கு 4 சைக்கிள் கொடுத்தாங்க. ஒரு விழா வச்சு 4 சைக்கிள். ஒரு வாரம் கழித்து ஜெயலலிதா ஒரு உத்தரவு போடுது. பேப்பர் ஜெயலலிதா விட்டு இல்லை, பேனா ஜெயலலிதா விட்டு இல்லை, ஜெயலலிதா உட்கார்ந்துருந்த சேர் ஜெயலலிதா விட்டு இல்லை, டேபிளும் ஜெயலலிதா விட்டு இல்லை. இது அரசாங்கத்தை விட்டு. ஜெயலலிதா ஒரு கையெழுத்து போட்டுச்சு, 1.5 லட்சம் பிள்ளைகளுக்கு சைக்கிள் போய் சேர்ந்துருச்சு.
இதுதான் அதிகாரம். பவருக்கும் பவர் இல்லாத இடத்துக்கும் இதான் வித்தியாசம். 4 சைக்கிளுக்கு 1 மாதம், தெருவா பிச்சை 4 தான். அது அவன் சொந்த காரில் வந்து வசூல் பண்ணான் எங்கள்கிட்ட. இது ஜெயலலிதா எந்த செலவும் இல்லை. பேனா கூட அது காசு கொடுத்து வாங்கின பேனா கிடையாது. அப்போ அதிகாரம்னா இதுதான், உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ நீங்கள் அதை அடையணும்னா எப்படி இந்த இளைஞர்களை அரசியல்படுத்தணும்? உங்களுக்கு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு கிடைத்திருக்குது. இவ்வளோ மக்களை திரட்டிட்டீங்க. அப்போ அரசியல்படுத்தணும். 1. 2ஆம் கட்ட தலைவர்களை நீங்கள் உருவாக்கணும். வெறும் தொலைக்காட்சியில் பேசுகிறவங்கள மட்டும் நீங்கள் வந்து நிப்பாட்டினீங்கன்னா சண்டை நடக்கையில் அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். ஏன்னா சண்டைன்னா அவனுக்கு தெரியாது. ஒரு சின்ன உதாரணம், காட்டு யானைக்கும் நம்ம பழக்கி வச்சுருக்கோம்ல யானை, 2 வயசு காட்டு யானை 20 வயசு நம்முடைய பழக்கி வச்சிருக்க யானையை குத்தி கொண்டு போடும். இந்த ரோட்டில் தெரிகிற யானை. இதுக்கு கும்கி வேணும். அந்த 2 வயசு யானையை கட்டுப்படுத்துறதுக்கு 20 வயசு கும்கி வேணும். அது ஒரு கும்கி பத்தாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 கும்கி வேணும். அப்போ தான் சாதாரண 2 வயசு காட்டு யானையை கட்டுப்படுத்த முடியும். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும். வெறும் டிவியில் பேசுகிறவனை தெருவில் கொண்டு விட்டீங்கன்னா அவன் துண்டை காணும் துணியை காணும் தான் ஓடிக்கிருப்பான். அப்போ சரியான 2ஆம் கட்ட தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப போராடி நீங்கள் வந்து ஜெயிக்க வேண்டி இருக்குது. எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புகிறோம். அந்த மாற்றம் உறுதியாக இருக்கணுமா இல்லையா? ஆமாம். நீங்கள் வந்து சின்ன குச்சியாக இருந்தாலும் சாதாரணமாக எளிமையாக சொல்லணும்னா ஒரு சவுக்கு குச்சி வலிமையாக இருக்கும். பிரம்மாண்டமாக இருந்தாலும் வந்து முருங்கை வலிமையாக இருக்காது. அப்போ 2க்கும் உள்ள வேறுபாடை நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். பிரம்மாண்டமாக இருக்கிறத நல்ல விளம்பரமானவர் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது தெருவில். அவன் அதை சமாளிப்பதற்கான திறன் பெற்றவனாக இருக்கணும். இதையெல்லாம் விஜய்க்கு யார் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அப்படி யாரும் 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே இருப்பதாக எனக்கு நான் கண்ணு கட்டிய தூரம் வரை அது தெரியலை. அதெல்லாம் அவர் வந்து சரி செய்தார் என்றால் அவர் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பொருளாதார ரீதியான ஒரு பலம், 2வது மக்கள் செல்வாக்கு, 3வது பணத்தின் மீதான பெரிய பேரார்வம்லாம் அவருக்கு இருக்கிறதா இல்லை தெரியலை. இன்னொன்று, பெரியாரை அவர் முன்னிறுத்துகிறார், அம்பேத்கரை முன்னிறுத்துகிறார். தமிழ்நாட்டு அரசியலில் பெரியாரை அம்பேத்கரை முன்னிறுத்தாமல் ஒருபோதும் எந்த அரசியல் கட்சியும் வெற்றி பெற முடியாது. நீங்கள் வந்து எம்ஜிஆரும் அந்த வேலையை சரியாக செஞ்சார், விஜயகாந்தும் செஞ்சார். விஜயகாந்தால் ஏன் தக்க வச்சுக்க முடியலைன்னா அவருடைய உடல்நிலை, அவருடைய வயது. இவருக்கு அந்த வயது கூட ஆகலை. அதில் நிச்சயமாக அவரால் செய்யலாம். இவர் தைரியமாக பயப்படாமல் நிற்கணும். நேரம் அவர் கரூரில் போய் நின்றுக்கணும். கரூரில் போய் நின்னார்னா இந்த எடுபடியெல்லாம் ஒருத்தனை இங்கே நின்றுக்க மாட்டான், ஓடி இருப்பான். அவருக்கு யார் ஆலோசனை சொல்கிறதுன்னு தெரியல. அந்த வகையில் எனக்கு ஒரு வருத்தம் தான். அவர் தைரியமாக நின்று பேச பண்ணல. அவர் கரூர்லேருந்து திருச்சி வர வழியில், விமான நிலையத்துக்கு வர வழியில் அவர் நின்று கரூர் போகிறதுக்கு முயற்சி பண்ணதாகவும் காவல்துறை அதை மறுத்ததாக அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு காரணமாக இல்லை. நீங்கள் வந்து அதையெல்லாம் மீறி போயிருக்கணும். நீங்கள் நேரம் வந்து தாவேக்கா வந்து ரோட்டில் நின்றுருக்கணும். இத்தனை லட்சம் தொண்டர்களை வச்சுக்கிட்டு ரோட்டில் நின்று என்ன சொல்கிற, செத்ததுக்கு சிபிஐ விசாரணை ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்க? ரோட்டில் நின்றுருக்கணும். அரசு ஒருபோதும் நீதிமன்றங்களுக்கு பயப்படாது, வீதி மன்றங்களுக்கு தான் பயப்படும். நீங்கள் வீதியில் நின்று என்ன சொல்கிறேன்னு கேட்டிருக்கணும். உங்களை விட யார்கிட்ட கேடர்ஸ் இருக்குது? காசு கொடுக்க சிரமப்பட போறீங்களா? திரட்டுறதுக்கு சிரமப்பட போறீங்களா? ஒரு ஃபேஸ்புக் எடுத்து அல்லது ஒரு ட்விட்டர் எடுத்து ஒரு மெசேஜை போட்டு விட்டீங்கன்னா மக்கள் வந்துட்டு போகிறான். இன்னைக்கு உலகத்தின் அரபு நாடுகளில் அரபு வசந்தம் எப்படி வந்துச்சு? மைக் வச்சா மக்களை திரட்டினா இத்தனை மணிக்கு 10 மணிக்கு டுனிசியாவில் கூடு, இத்தனை மணிக்கு சிரியாவில் கூடு, இத்தனை மணிக்கு லிபியாவில் இந்த இடத்துல கூடுன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு. அது மாதிரி நீங்கள் வந்து அதை செஞ்சுருக்கணும். இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை. அப்போ இனியாவது விஜய் தன்னை வந்து அவர் சரியாக இருக்கார், நான் அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்லலை. கேடர்ஸை வந்து உருவாக்கணும், தலைவர்களை 2ஆம் கட்ட தலைவர்களையும் உருவாக்கணும். கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்யணும்ல. இப்போ எங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னா 2000 போலீஸ் நிற்பான், ஒத்தாலாக போய் சண்டை போட்டுக்கிருப்போம். ஏன்னா 15 வயசுலேருந்து நாங்கள் வந்து அப்படி அரசியல் அது. இப்போ வந்து 2000 போலீஸ் வந்துட்டாங்கன்னா திரும்பி போகலாம் ஒருபோதும் எங்கள் வாழ்க்கையில் நினச்சதில்லை.
அவன் 2000 பேர் இருந்தாலும் ஒத்தாளா இருந்தாலும் ரோட்ல உருளுவோம் அதான். அப்படிங்கிறது தானே. அதானே ஜெயிக்க முடியும் அரசியல். ஒரு காலகட்டத்துல அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு இளைஞர்கள்லாம் ஒதுங்கி, இப்ப முதல்வன் படத்துல கூட சொல்லியிருப்பாங்க, ஐயோ அரசியல் ஒரு சாக்கடை, நான்லாம் வரல. அப்ப மணிவண்ணன் அவர்கள் ஐயா வந்து ஒரு வசனம் கூட சொல்லியிருப்பாரு, எல்லாரும் அரசியல் வேணாம், அரசியல் சாக்கடை சாக்கடை ஒதுங்கி போனா யார் தான் இறங்கி அதை சுத்தம் பண்றது? அந்த சுத்தம் பண்ற ஆளா மக்கள் உன்னை பாக்குறாங்க, நீ வா, நீ வந்து பின்னாடி வர்றதுக்கு வந்து அவ்வளவு பேர் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஐயா விஜய் அவர்களை வந்து மக்கள் பாக்குறாங்க. இந்த ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்றா ஒரு கட்சி வேணும். அந்த கட்சி வந்து டிவிகேவா இருக்கும், அந்த தலைவர் வந்து ஐயா விஜயா இருப்பாரு, சோ அவர் வந்தாருன்னா அவருக்கு நாங்க வாக்களிக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு மக்கள் மனசுல வந்து சரியா தவறா ஒரு வீட்டுக்கு ஒருவர் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. ஆமா ஆமா, 5 பேர் உள்ள குடும்பம் 6 பேர் உள்ள குடும்பமா ஒருவர் இருக்கிறார். அந்த ஒருவரை மைனஸ் ஆக்கிடக்கூடாது. ஒருவரை 3 பேராக ஆக்குவதற்கான வேலையை இவங்க செய்யணும். அப்போதான் திமுக அதிமுகவுக்கு மாற்று வரும். இவங்கெல்லாம் பழம் பெருச்சாலிய, இந்த பெருச்சாலிகளை வந்து சின்ன கூண்டு வச்செல்லாம் பிடிச்சிட முடியாது. ஏன்னா இந்த பெருச்சாலிகளை அடிக்கிறதுக்கு புல்டோசர் வேணும். அப்போ அந்த புல்டோசராய் மாறுவதற்கான முயற்சியை எடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தேங்க. ஒரு காலத்துல அப்படி போனாங்க, அரசியல் சாக்கடைன்னு ஒதுங்கி போன இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வெகுவா படையெடுத்து அரசியலுக்குள்ள வர்றாங்க. பல்வேறு கட்சிகளுக்குள்ள போறாங்க. அதுல முக்கியமா தாவேகாக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுமே வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட அவருடைய திரைப்பயணம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ரசிகர்களா இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, கிட்டத்தட்ட 50 வயதை நெருங்கக்கூடிய பெண்கள் வரைக்கும் விஜய் அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. அதே மாதிரி இளைஞர்களும் உறுதியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் அவங்களும் வந்து ஐயா விஜய் அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. இந்த மாதிரி தன்னை அரசியல் படுத்துவதற்கு இளைஞர்கள் தயாராக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கரூர்ல நடந்த மாதிரியான இந்த ஒரு சம்பவம் அந்த இளைஞர்களையும் ஐயா விஜய் அவர்களையும் சோர்வடைய செய்யற மாதிரி இருக்கு. இல்ல நிச்சயமா அதுல இருந்து எழுந்து வரணும். ஒண்ணு. இன்னொரு விஷயம் சொன்னி, இளைஞர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை நோக்கி போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 2-3 வகையான இளைஞர்கள் தான் அப்படி போகிறாங்க. இப்போதைக்கு பெரியார் இயக்கங்களை நோக்கி நிறைய இளைஞர்கள் போகிறாங்க. 2வது நாம் தமிழரை நோக்கி இளைஞர்கள் போகிறாங்க. 3வது விஜய் அவர்களை நோக்கி இளைஞர்கள் பெருவாரியாக போகிறாங்க. இதில் பெரியார் இயக்கங்களுக்கு போகிறவர்கள் கொள்கை ரீதியான ஆட்கள். அவங்கள நீங்கள் வந்து சாதாரணமாக அப்படி டேன் பண்ணிட முடியாது. விஜயை நோக்கி போகிறவர்கள் அவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும், விஜய் சிறப்பாக சினிமாவில் செய்கிற வேலையை திரையில் செய்கிற வேலையை நிஜத்தில் செய்வார்கள். அவர்களை அரசியல் படுத்த வேண்டிய ஒரு பெரும் கடமை அவருக்கு இருக்குது. ஒன்று. நாம் தமிழரை பொறுத்தவரைன்னா பொய் என்னைக்கு உண்மைன்னு அவனுக்கு தெரியுதோ அன்றைக்கி வெளியில் வந்து. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பொய்யாக இருந்தாங்க கூட இன்றைய காலகட்டத்தில் அந்த பொய்யை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்க முடியாது. அவர் சத்தியம் பண்ணியிருக்கார் சீமானை பொறுத்தவரையும், நான் பொய்யை தவிர எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த கட்சியில் வந்து தொடர்ச்சியாக இளைஞர்கள் இருப்பது சாத்தியம் இல்லை. ஆனால் விஜய்கிட்ட இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது. அதை அரசியல் படுத்துகிற பெரும் வேலையை அவர் செய்யணும். இந்த சம்பவங்கள் ஒரு துன்பியல் சம்பவம் தான் கரூரை பொறுத்தவரை. அதுக்காக நம்ம சோர்ந்து போய் படுத்து விட முடியாது. அதிலிருந்து அவர் மீண்டு வரணும். தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை தருவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லது பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை தமிழக மக்களுக்கு அவர் வழங்கணும். அவர் தரணும், தமிழக மக்கள் பெறணும். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் என்னை போன்றவர்கள் மகிழ்ச்சி அடைவோம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய இத்தனை 45 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தில் நிறைய கட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய தலைவர்களை பார்த்துருக்கீங்க, நிறைய போராட்டங்களை பார்த்துருக்கீங்க, சிறைகளை பார்த்துருக்கீங்க. ஸோ இத்தனையும் வந்து எங்களுக்காக பகிர்ந்ததில் இந்த கரூர் சம்பவம் உட்பட இன்றைய அரசியல் சூழலையும் வெகுவாக ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய சேனலுக்கு என்னுடைய மகத்தான நன்றி. நன்றி. மறுபடியும் இன்னும் ஒரு ஆளுமையோடு மீண்டும் சந்திப்போம்.